நாடாளுமன்ற தொகுதி கண்ணோட்டத்தில் இன்று கரூர் மக்களவைத் தொகுதி பற்றிய புள்ளி விவரங்கள், இந்த தொகுதியின் சிறப்பம்சங்கள் மற்றும் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள கரூரில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பேருந்துகள் மற்றும் லாரிகளுக்கு கூண்டு கட்டுதல், நெசவு, பெட்ஷீட்கள், கொசுவலை தயாரிப்பு போன்றவையும் முக்கிய தொழில்களாக உள்ளன. கால்நடை வளர்ப்பும் இங்கு பலருக்கு வாழ்வளிக்கும் தொழிலாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக கரூர் மக்களவைத் தொகுதியில் பால் பண்ணைகளும் அதிக அளவில் உள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கரூர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். கரூர் மக்களவைத் தொகுதியில் வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை, விராலிமலை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. கரூர் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக டாக்டர் மு. தம்பிதுரை மீண்டும் களமிறங்கி வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கரூர் மக்களவைத் தொகுதியில் 6,32,187 ஆண் வாக்காளர்கள், 6,46,132 பெண் வாக்காளர்கள், 29 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 12,78,348 வாக்காளர்கள் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் கரூர் மாவட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 25,672 பயனாளிகளுக்கு சுமார் 22,38,60,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 12,829 கல்லூரி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 3,80,184 பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாடப்புத்தகங்களும், 1,97,241 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களும், 2,13,438 மாணவ மாணவியருக்கு விலையில்லா சீருடைகளும், 1,01,187 பேருக்கு விலையில்லா காலணிகளும், 1,14,662 மாணவர்களுக்கு விலையில்லா புத்தக பைகளும் வழங்கப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டத்தில் 28,403 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும், 71,739 மாணவ மாணவியருக்கு விலையில்லா பேருந்து பயண அட்டைகளும், இடைநிற்றலை முற்றிலும் நீக்குவதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 72,364 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் விபத்தின் மூலம் தாய் தந்தையை இழந்த 63 குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்துடன் கூடிய திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 3,320 பெண்கள் பயனடைந்துள்ளனர். சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள், தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம், வறட்சி நிவாரண திட்டம், நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம், தீவன அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர விலையில்லா கறவை மாடுகள் திட்டம், விலையில்லா ஆடுகள் திட்டம், கோழி பண்ணை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் இம்மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர். நாங்கள் சாதாரண கூலி தொழிலாளி. எங்களுக்கு மிக்சி கிரைண்டர் வாங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி கிடையாது. அம்மாவோட ஆட்சியில் எங்களுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. எவ்வளவோ நலத்திட்டங்கள் வந்திருக்கு. நாங்கள் இதனால் நல்லா பயனடைகிறோம். மாண்பு அம்மாவுக்கு தமிழக முதல்வர் ஆனதுக்கப்புறம் காவிரி கூட்டு குடிநீர் 68 கோடி ரூபாயில் அதை செயல்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே கரூரும் பசுபால மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. அதுக்கோசரம் இன்றைக்கி மாண்பு அம்மா முதல்வர் 13 கோடி ரூபாயில் அந்த பாலத்தை அமைச்சு எங்களை மாதிரி எல்லாரோடைய மக்கள் மனசுலையும் பாலை வைத்திருக்காங்க. அது மாதிரி கரூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தலைன்ற ஒரு கவலை இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கும் எல்லா சௌகரியமும், ஸ்கூல் பேகு, ஷூ, பென்சிலு, கிரையான்ஸு, ஜாமெட்ரி பாக்ஸு எல்லாமே அம்மா திட்டத்தில் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லா வசதியிலும் கம்ப்யூட்டர் வசதியிலேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு லெவலில் தமிழ் மீடியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கரூர் மக்களவைத் தொகுதியின் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். இந்த திட்டங்கள் பொதுமக்களிடையே பெருமளவு வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளன. எப்போதும் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாகவே வாக்களித்து வரும் கரூர் தொகுதி மக்கள் இம்முறையும் தங்களின் பேராதரவை தெரிவிப்பது உறுதியாகியுள்ளது. இதனால் இத்தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் மு. தம்பிதுரையின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றே சொல்லலாம்.